ஒளிபெருக்கி அருமையான வேற என்ன மேகம் கருக்குமடி மின்னல்களும் தொழிக்குமடி தேவரையா பேரை சொன்னால் கட்டான கட்டளையே இந்த தேசமெல்லாம் வணங்குமடி பொட்டான போவலையே மேகம் கருக்குதடி மின்னல்களும் தொழிக்குமடி மேகம் கருக்குதடி மின்னல்களும் தொழிக்குதடி தேவ மகள் பேரை சொன்னால் கட்டான கட்டளையே இந்த தேசமெல்லாம் வணங்குமடி பொட்டான போவலை தேவ மகள் பேரை சொன்னால் கட்டான கட்டளையே தேசமெல்லாம் வணங்குமடி பொட்டான போவலையே
மேகம் கருக்குதடி மின்னல்களும் துடிக்குமடி தேவ மகள் பேரி சொன்னார் கட்டான கட்டழகி இந்த தேசமெல்லாம் வணங்குமடி பொட்டான போவலையே தங்க மகள் புறவாண்டியல் பெற்ற மகள் உலகத்திற்கு தங்க மகள் மேகம் கரு குடலி மின்னகரு பொறிஞ்சு வழி தேவ மகன் பேரி சொன்னார் கட்டான கட்டளையே இந்த தேசமெல்லாம் வணங்குறி பொட்டான போவலையே ராமலிங்க தேவரடி முருகனோடு பிறந்த எங்கள் ராமலிங்க தேவரடி ஏகம் கருக்கிறடி மின்னகளும் துடிக்கிறடி தேவ மகன் மீறி சொன்னார் கட்டான கட்டளையே இந்த தேசமெல்லாம் வளர்ந்து மாடி பொட்டான போவலையே தேவ மகன் மீறி சொன்னார் கட்டான கட்டளையே இந்த தேசமெல்லாம் வளர்ந்து நடி பொட்டான போவலையே வாங்க வாங்க அம்மா மர ஐயா மர வணக்கம் உங்க அன்பு கிடைக்கிறது எனக்கு எனக்கு ஐயா மர அம்மா மர வணக்கம் அன்பு கிடைக்கிறது எனக்கு அண்ணா மர தம்பி மர வணக்கம் அண்ணா மர தம்பி மர வணக்கம் உங்க அன்பு கிடைக்கிறது எனக்கு எனக்கு அம்மா மர ஐயா மர வணக்கம் உங்க ஆசை கிடைக்கிறது எனக்கு ஐயா மர
தாய்மார்களுக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பணியேற்று கடமை சேர்க்க வருகை தந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற இந்த மண்ணை பொன்னாக்கின்ற ஏனைய விவசாய பொருள்குடி மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாசலிருந்து ஒன்று கூட செல்லப்படக்கூடிய அன்பு தமிழ் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம். வந்ததுமே சொல்லியாச்சுங்க வாத்தியாரே வணக்கம். வணக்கம். என்னடா இது பணத்துக்கு போற போட்டு ஆளை தூக்குதா? ஆமாங்க, எல்லாத்தையும் சொல்லியாச்சுங்க வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு கூட சொனக்கா அது வராது. அடுத்த வேற இப்படியே வாங்கி அடிச்சுட்டு வரலாம்னு இருக்கேன். மேடல யாரும் உட்காரவே கூடாது, அந்த மாதிரி வாங்கி அடிச்சுட்டு வரலாம்னு இருக்கேன். இனிமேலுக்கு யாருக்கு கூட சொனக்கா, உங்களுக்கு சொனக்கா இருந்தா எங்களுக்கு வந்து பிணக்கா. ஆமாங்க, எல்லாம் நல்லா இருக்கு வாத்தியாரே. கூட்டம் தான் கம்மியா இருக்கு. இது போதுமையா? இது போதுமா? இந்த கூட்டத்தை பார்த்து தகச்சு போனேன். இப்படி கூட்டமா? என்ன ஒரு வருத்தம், இந்த கூட்டம் அப்படியே கடைசி இருக்கு. கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு சோதனை பண்ண போறப்ப. சோதனையா? ஆமா, ஆண்கள் கூட்டம் அதிகமா, இதை பார்த்து ஆத்தாமரவு கூட்டம் அதிகமாண்டு. எங்க பாப்பா சோதனை ஒண்ணுங்க? ஆண் வர்க்கத்தை சோதிக்கிறேன். சொல்லுங்க. எப்படி கேட்கிறேன் பாருங்க. நீ பார்த்தா அப்பா மாருங்க, கூட பிறந்த தம்பி மாருங்க எல்லாம் சோற கை தட்டுங்க பாப்போம். என்னை பார்த்து ஆத்தாமா இருக்க. ஏன்னா பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள் இருக்காங்க. ஆத்தாமார்களை சோதிக்கணும்ல, அவங்களை கேட்கிறேன் பாருங்க. என்னை பார்த்து ஆத்தாமா இருக்க, தங்கச்சி மாருங்க எல்லாம் சோற கை தட்டுங்க தா பாப்பா. சபாஸ் சபாஸ். ஆடாட சவுண்டு காத்த கிளிக்குதாத்தா, இப்படி தட்டு வைக்கலாக்க. இப்பயே ஒண்ணு சொன்னா கேட்க மாட்டேன். எப்படி உங்க வீட்டுல புருஷன் சொன்னா கேட்பிய? வீட்டுல விளக்கமா தடிச்சு மச்சுடைய மனுஷன் அந்த சைடு போக கூடாது. கெப்பாசிட்டி கூட பெறல. இப்படிதான் இருந்துட்டாலும் இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம இளைஞர்களோட கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 5000 தரேன். என்ன கேள்விக்கு? கேள்வி கேட்க போறேன். சரி, கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு 5000, பெண்களுக்கு மட்டும் 10,000 தரனப்ப. பரவாயில்ல, அவ்வளவு நீங்க வசதியா பண்றீங்க. ஆமா, பூரா கட்டப்பையிலேயே கொண்டு வந்திருக்கேன். பூரா பணம் எவ்வளவு கேட்டா கொடுத்துட்டு பிரச்சனையே இல்ல. நல்ல நோட்டு தானா? நல்ல நோட்டு தான். ஆனா விடிய கால பூரா இதுல பூரா நம்ம முதுகுளத்தூர் ஸ்டேஷன்ல தான் இருப்பீங்க. பூரா கருப்பு பணமா கொண்டு வந்திருக்கேன். இப்படிதான் இருந்துட்டாளுங்க. நான் கேட்கிறேன் பாருங்க கேள்வி. நம்ம ஆண்கள் போற 4 கடை இருக்கு. ஆண்கள் போறதுக்கு 4 கடை? ஆமா. என்னென்ன கடை? ஆண்கள் போற 4 கடை யாருக்காவது தெரியுமாப்பா? தெரியாது. உங்களுக்கு தான் தெரியுமாப்பா? சரி, அந்த பக்கம் போனது தெரியாது. ஆண்கள் போற 4 கடை எது நானே சொல்றேன் கேளுங்க. முதல் போறது சாராய கடை. ஆஹா, நல்ல கடை எத்தனை இருக்கு? நல்ல கடையா இருக்கா? அடுத்து பாருங்க சைடிஸ் வாங்குறது பெட்டி கடை. பெட்டி கடை. நீ வண்டி ஆட்டு, நாடகத்தை கெடுக்க வந்தது நீ ஒரு ஆள், வேற யாருமே இல்ல. ஆமா. அடுத்து போறத பாருங்க, குடிச்சிட்டு உழுகிறது சாக்கடை. ஆமா, உள்ள கடைசியா ஏறி போறதுதான் பாடை. இது நம்ம ஆண்கள் போற 4 கடை. என்னை பெத்த ஆத்தாமா இருக்க போற 3 கடை இருக்கு. அது என்ன கடை? 3 கடை. பெண்கள் போற 3 கடை. முத போற கடை பூக்கடை. பூக்கடை தேவை. ஆமா, ரெண்டாவது போக வேண்டிய கடை ஜவுளரி கடை. ஜவுளி கடை. ஜவுளரி தோடு நெக்லஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு. ஒரு பவுன் 90,000 ஆயிப்போச்சு. எங்கிட்டே போறது 90,000 ஆயிப்போச்சா? அடுத்து பாருங்க, 3வது கடை என்ன கடைன்றீங்க? அதுதான் ஜவுளி கடை. அது வேணும். பெண்கள் போற 3 கடை. இப்படிதான் இருந்துட்டாலுங்க. இந்த நாடக கலைஞர்கள் வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியது என்னன்னா யூடியூப் சேனல். பாசத்துக்கு மரியாதை கூறிய தெளிவாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பண்ணா கண்டிலன் தங்கப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் அன்பண்ணார் என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டது என்ன அன்பண்ணே காடமங்கலம் முருகண்ணே. வாழ்க்கையில மறக்க முடியாது, என் கூட பிறக்காது ஒண்ணுதே. அன்பண்ணா காடமங்கலம் முருகன் அண்ணா அவர்களுக்கும் ஏகநாதர் கேபிள் அண்ணா அவர்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை சார்ந்த ஆமா ஏகநாதர் எங்களை சார்பிலும் கலைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, அந்த யூடியூப்ல எங்களை போன்ற கலைஞர்களை வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டோம். ஆமா, தெளிவாக ஒளிப்பதிவு செய்த அத்தனை யூடியூப் ஒளிப்பதிவு செய்த அத்தனை கலைஞர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதுக்கிடையாக நாடகம் நல்லா இருக்கணும். எது சிறப்பு பண்றீங்க? ஒளிபொறிக்குதாங்க. அருமையாக ஒளிபொறிக்கு அமைத்திருக்கும் செந்தனமும் தமக்கென்று ஒரு வெட்டி முரசு கொண்டு வரக்கூடிய மரியாதை கூறிய இருளாயம்மன் அருமையான ஒளிபொறிக்கிறேன். இப்படித்தானே நாடகத்துக்கு ஒளிபொறிக்க அமைக்காம சொல்லி அருமையா அமைச்சிருக்காங்க. அதுல பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்படிதான் இருந்துட்டாலும் வாத்தியாரே பாருங்க, எல்லா ஊர்ல திருவிழா நடக்கும். ஆமா, திருவிழாவை நம்ம கிராமங்கள்ல எப்படி
போய் சாமி கும்பிடுவோம். ஒரே கலகலப்பா ஒரு ஆடம்பரமா. இப்ப நம்ம முனியாண்டி இருக்கணுங்க, ஐயா முனி ஐயா எல்லாத்தையும் காப்பாத்தி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அந்த இடத்துல நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இப்படி கையெடுத்து கும்பிடுறத நம்மளுடைய வழக்கம். சாமி கும்பிடுறது ஒரு சில ஏரியாவில் பாருங்க, இப்ப சாமியை வந்து கள்ளக்குண்டி எரிஞ்சுதான் சாமி கும்பிடணும். அது அநாகரிகமான செயல். ஆமா, கள்ளக்குண்டி எரிஞ்சு சாமி கும்பிடணும். கருவடையில அப்படி இருக்குதா? ஒரு ஊர்ல இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு ஊர் திருவிழாவுக்கு நம்ம ஊருக்கார பையன் போயிருக்காப்ல, அங்க கையை எடுத்து இப்படி சாமி கும்பிட்டு இருக்காப்ல. டேய் முட்டாப்பட, இந்த ஊர்ல பிள்ளை சாமி கும்பிட கூடாது, கள்ளக்குண்டி எரிஞ்சாண்ட சாமி கும்பிட்டு பாருங்க, முரட்டு கருங்கல்ல எடுத்து கொடுத்துட்டேன். சாமி மேல எரிஞ்சா சாமி குத்தம் ஆயிப்போம், நம்மளால பறக்கு பறக்கு பறக்குன்னு முழிக்கிறான் மேல இதுலயே. பாருங்க, இப்ப கள்ளக்குண்டி கருவருக்கு நேரம் எரியாம கண்ணை மூடிக்கிட்டு இங்கிட்டு எரிய முடியாது சொல்லி கல்ல இங்கிட்டு புளியம்மன் நேரத்துக்கு விட்டேன், புளியம்மன் நேரம் விட்டுட்டேன் கல்ல. கண்ணை முடிச்சு பாக்குறேன், கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஐயோ, ஏன்னு கேளுங்களேன். அப்பதான் அந்த சாமி சொல்லிருக்கு, கருவறையில இருந்தா தாண்டா கல்ல கொண்டு எறிவீங்க, கண்டார இல்லைங்களா, புளியம்பரத்துல போய் உட்காந்து இங்கேயும் கொண்டு வந்து எறிவீங்களாடா அப்படின்னு அந்த சாமி. அதானே. ஆமா, இப்படிதான் இருந்துட்டாலும் பாருங்க, ஒரு 4 பொம்பளை ஆளு பஸ்ல போயிருக்க, 2 பொம்பளை பஸ்ல போயிருக்காங்க. 2 பொம்பளைக்கு சண்டை நடக்குது. எப்படி சொல்றாங்க, ஒரு பொம்பளை சன்னல அடங்குது, சரி, இன்னொரு பொம்பளை சன்னல் அடிக்காட்டும் நான் செத்து போவீங்குது. சன்னல் அடைச்சா நான் செத்து போவேன்னு சொல்லுது ஒரு கிழவி. ஒன்னு சன்னல் அடைக்க சொல்லுது, ஒன்னு சன்னல் திறக்க சொல்லுது. ஒன்னு சன்னல் திறக்க சொல்லுது, அடைச்சா ஒன்னு செத்து போகும், திறந்தா ஒன்னு செத்து போகும், திறந்தா ஒன்னு செத்து போவேன். சரி, அப்பதான் 2 பேரும் சண்டை நடக்கல. கண்டக்டருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கண்டக்டர் அப்பதான் பாருங்க போய் டிக்கெட் போய் எடுக்க வர்றப்ப அங்க பாருங்க நம்ம ஒரு இளவட்டம் ஒரு ஆள் பீடி குடிச்சிட்டு உட்காந்துருக்காப்ல, கட்ட பீடியை குடிச்சிட்டு. அவர் அங்க பாப்பா, என்னப்பா உனக்கு பிரச்சனை? இந்த அப்பதான் போய் நம்ம கண்டக்டர் போய் சொல்றாப்ல, இந்த அம்மா சன்னலை அடைச்சா செத்து போகுங்குது, இந்த அம்மா சன்னலை திறந்தா செத்து போகுங்குது, இதுக்கு நான் என்னதாயா செய்ய போறேன் அப்படின்னு கேட்க. சரி, அதுக்கு அந்த ஐயா பதில் சொல்லிருக்காப்ல, இப்படி சன்னல் அட இந்த அம்மா செத்து போக, சன்னலை தொற அந்த அம்மா சாகட்டேன். அப்பனா இது 2 பேரும் செத்து போக நான் போய் ஜெயில கிடந்து போவேன் கண்டக்டர் சொல்ல. 2 பேரும் செத்தா என்னப்பா, 2 பேருமே ஏன் முன்னாடி தான் பாட்டுக்க எப்படி நம்மாள் பாருங்க எப்படி எவ்வளவு இமிச்சப்பட்டிருப்பேன். ஆமா, எவ்வளவு இமிச்சப்பட்டிருப்பேன் பாருங்க. இப்படிதான் இருந்துட்டானுங்க. எல்லா மனிதனுக்கும் ஒரு ஆசை என்பது ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க. உங்களுக்குமா? ஆமா, என்ன ஆசைனா செல்போன் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஆமா, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? டச் போன் வாங்கணும்னு. ஆளுக்கு பாருங்க, நம்ம சங்கத்துல எங்க மாமா சத்தியமூர்த்தி மாமா மோக்கொண்டு பிட்டு படம் தான் பாக்குறாரு. குழு புளியுமே அன்னைக்கெல்லாம் பாருங்க மணி எடுத்து காமிக்கிறேன். நானும் பாக்குறேன், முரட்டு ஆயுதமா வச்சிருக்காங்க. ஆமா, நானும் உட்காந்து மாமாவை அடிக்காம கைய ஓங்கினேன். சரி, மனசே கேட்க நானும் உட்காந்து படத்தை பார்த்தேன். நல்லா இருந்துச்சுல்ல, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அப்பதான் பாருங்க போய் பூரா டச் செல்லு வாங்குறாங்க. எங்க அப்பா சொல்றாரு, ஏழப்பா மோனே ஆளுக்கு செல்லு வாங்குறாங்க, நீ ஒரு செல்போனை வாங்குடா, வாங்கி நல்ல முறையில பேசுறா, 4 பேருக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறான்டாரு. அப்பதான் பாருங்க 7:30 மணிக்கு 7:30 ராசான்னு சொல்லி ஒரு தவணைக்காரை வருவியா. எங்க அப்பா சொன்னார், 7:30 ராசா தவணைக்காரை வாங்கி கொடுத்துருந்தா போய் செல்போன் வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்ல. மதுரையில போய் இறங்கிட்டு மீனாட்சி பச்சரில் போய் செல்லு வாங்கினேன். என்ன செல்லுன்றீங்க? ஓப்போ செல்லுக்கு ஒரு ஓப்போங்க. நல்ல செல்போனை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து முத செல்லு வாங்கிட்டு வந்திருக்கான். முல்ல மாதிரி பையன் முடிச்ச வைக்க பையன் அந்த பையன் இந்த பையன் பேசக்கூடாதுன்னு பெரிய விஐபிட்ட பேசணும். குளிக்க போயிருந்தனப்பு. சரி, குளிக்க போனதுக்கெல்லாம் அலமாரி இருக்கும்ல, அலமாரி, அந்த அலமாரியில வச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து தலையதான் துவட்டினேன். எங்க அப்பத்தா கிளட்டு மூதேவி கிளட்டு முண்டை, அந்த லூசு முண்டை கண்ணு தெரியாதையா, கண்ணு தெரியாத கிளட்டு மூதேவி என் வீட்டை வச்சுட்டு நான் படுற அவஸ்தை. அப்பதான் எங்க அப்பத்தா சொல்றா, ஏண்டா எடுபட்ட பலே, பலே தூங்க குடிக்க கடிக்கு எந்த கடாடா சோப்பு வாங்கிட்டு வந்த சோப்பா. ஆமா, என்னத்தை போட்டாலும் நுரைய வர மாட்டேங்குது, என்னத்தை தேய்ச்சாலும் அழுக்கு போக மாட்டேங்குதா அப்படின்னா, நீ வாங்கிட்டு வந்த சோப்பு அந்த குளிர்கண்ட ஊரு குருவட்ட குப்பமாவனே எந்த கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்து போய் மாத்திட்டு வரான்டா. போச்சே 27 போச்சே. நான் என்னடா அப்படின்னு சொல்லி போய் எட்டி பார்க்க செல்போன் தடுக்க போட்டு ஊற வச்சிருக்காயா உப்பு சோப்பு நினைச்சு. கண்ணு தெரியாதையா, கண்ணு தெரியாம முண்டை போட்டுட்டு தேய்ச்சிருக்கா, விருட்டு 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 விருட்டு. இதில் சொல்றா, எண்ணத்தை போட்டாலும் நிறைய வர மாட்டேது, எண்ணத்தை தேய்ச்சாலும் அழுக்கு போகணும். அசுத்துலையா போவேன், சோப்புனா தான் அழுக்கு வரும், நிறைய வரும், சோப்புனா தானே போவேன். வாங்க வாங்க. ஆஹா, இந்த நாடகத்துக்கு தலைமை தான் கொடுக்கும் திரைப்பட நடிகர் செந்தில் அவர்களும் இளஞ்சோங்கோர் காவல்துறை சாய்வாளர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். 1
இளஞ்சோம்பூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் செஞ்சனந்தல் ஸ்ரீ பாலச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. கை தட்டுங்கப்பா. ஏனாதி எஸ் ஓ செல்வராஜ் மிருதங்கம் டோலாக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. MKM சத்யமூர்த்தி ஆல்ரவுண்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. PSK செல்வம் சீர்பாலம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இங்கே பவுனாக நடித்துக் கொண்டிருக்கும் NSP சைக்கிள்ஸ் சாக்சன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் விருவாய் அம்மன் ரேடியோஸ் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பந்தல் அமைப்பகம் குருசாமி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் விவேகானந்தர் கேபிள் கடலாடி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கண்டிலான் தங்கபாண்டி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. காடம்குளம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஏவிஎம் லைவ் அவர்கள் சார்பாக அன்னை காடாமங்கலம் முருகன் அவர்களுக்கு சார்பாக அன்னை தங்கப்பாட்டை கட்டிலன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். ஆமாம் போ இப்படிதான் இருந்துட்டாலுங்க. கீட்டத்தோட அப்படியே நாடகக்கலை அனைவருக்கும் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய இளஞ்சமூர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் கலாராட்சிய அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்கலைஞர் நன்றி வணக்கம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தி மாபெரும் கிராமத்தார்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை சார்ந்து கலைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் 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 வணக்கம். அதுக்காக எங்களை போன்ற யூடியூப் கலைஞர்களுக்கும் பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்தி எல்லா கமிட்டியாளர்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை சார்ந்த கலைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த வணக்கம் 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 தெரிவித்துக் கொண்டு அதுக்காக ஐயா உண்மைக்கே ஒன்று சொல்றீங்க. ஏன்னா என்னை பார்த்து அப்பா மாருங்க என் தம்பிமாருங்க ஏகப்பட்ட பேர் இந்த உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஒரு பாலம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த வாகனத்தில் போகிற ஆளுக போகிறான் வண்டியில் போகிற ஆளுக போகிற மெதுவாக போங்க. ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா எவ்வளோ சொல்கிறாங்க ஹெல்மெட்டை போட்டு பயணம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஹெல்மெட்டை போட்டு போங்க சொன்னால் நம்மளால ஹெல்மெட்டை வீட்டில் போட்டு போயிடுறாங்க. யார் கேட்குறா? அவன் யார் கேட்குறா? தயவு செஞ்சு ஏன்னா தலை கவசம் உயிர் கவசம். உங்களை பூரா ஒரு பாலம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே பைக்கில் போகிறோமா அதிவேகம் செய்யாதீங்க. ஹெல்மெட்டை மாட்டி பயணிக்கின்ற காரணத்தினால ஒரு விழிப்புணர்வு பாடிட்டு அப்படியே இந்த கலைப்பட தொடங்கின்ற காரணத்தினால அப்படி இல்லைங்களா? சரி அப்படின்னா ஐயா ஆமாம்மா ஐயா தெய்வீக தேவர் மகன் அவர்கள் புகழை பாடிட்டு எனது கலைப்படை தொடங்கின்ற காரணத்தால நாடு போற்று நல்ல மனிதர் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நாடு போற்று நல்ல மனிதர் யாரப்பா தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நாடு போற்று நல்ல மனிதர் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. உலகம் ஒன்று உத்தமர் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நாடு போற்று நல்ல மனிதர் யாரப்பா தெய்வீக திருமகன் தேவர் என்று கூறப்பா. உலகம் ஒன்று உத்தமன் யாரப்பா உலகம் ஒன்று உத்தமன் யாரப்பா தேவர் என்று கூறப்பா. நாடு போற்று நல்ல மனிதர் யாரப்பா
இப்படிதான் இருந்துட்டாலும் இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காண்டு நடக்கிறது கேட்டால் கேட்பதில் உங்களோட கடமை, சொல்வதில் எங்களோட கடமை என்ற காரணத்தினால். ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு இன்ஜினியர் மாணிக்க, நாங்கெல்லாம் கொத்தனார் மாணிக்க. ஒரு இன்ஜினியர் இருந்தா மட்டும்தான் கொத்தனாரு வேலை பார்ப்பாரு, இல்லாட்டா கொத்தனார் தடவு நடக்கலே தடவுவாரு. ஆமா, அதனால நீங்க எல்லாம் விடிய விடிய எந்த அளவுக்கு நாடகத்தை நல்ல முறை ரசிக்கிறீங்களோ நாங்க அந்த அளவுக்கு நல்ல முறை நடிப்போம் சொல்லிக்கொண்டு, அதுக்குனாக இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்கான நடக்கிறத கேட்டால் கேட்பது உங்களோட கடமை, சொல்வதில் எங்களோட கடமை என்ற காரணத்தினால். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் இளஞ்சம்பூர் ஊராட்சி இளஞ்சம்பூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் சித்திரை 18ஆம் போர் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் வருக வருக. ஸ்ரீ விசுவாசி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2025 வியாழக்கிழமை இரவு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் திரைப்பட நடிகருமாகிய அன்பு அப்பாவாகிய நகைச்சுவை நடிகர் திரு ஆர் செந்தில் அவர்கள் தலைமையிலும் இளஞ்சம்பூர் திரு காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளி திருமணம் சிறப்பாக நடைபெறும். இதில் நடிக்க இருக்கும் நடிகர் சிதா மாமணிகள் என்று அழைக்கக்கூடிய நடிப்பிசை வேந்தன், நடிப்பிசை தெண்டல், நடிப்பிசை புயலன் என்று அழைக்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி கீழ்ராக்கிய மானம் கண்டெடுத்து எனது அன்பு மாமாவாகிய டி.ஏ. ஜெயபாண்டி மாமா அவர்கள் மடியிலே வேடன் விருத்தினாடியை கற்றுக் கொண்டுள்ளார். அதுக்கிணையாக இன்னிசை வாணி, இன்னிசை குயில், இன்னிசை தெண்டலை கூடி நான் கலை உலகத்துக்கு வருவதற்கு முன்னே தம்பி கலை உலகம்னா இப்படி தாண்டா தம்பியில சொல்லி கொடுத்தேன், வளர்த்து விட்டேன். எனது அன்பு அக்கா மறக்க முடியாத ஒண்ணு, சின்ன வயசுலேருந்து என்னை கூட்டிட்டு போச்சு கலைத்துறைக்கு. வாடா தம்பி வேண்டில் எடுத்துட்டு போய் எனக்கு அழகான முறையில் ஒழுங்கா உட்கார ஒரு செவ்வாய் போய் இணுங்க வாப்ப. நான் கத்துறதுனால காசு கிடைக்குது, நீ ஏன் கத்துறப்ப தேவையில்லாம? நீ மைக்கில் தான் கத்துற, மைக்கு கொடுத்தா நீ ஊரே அழிச்சு விடுவேன். ஆமா, இன்னிசை வாணி, இன்னிசை தண்டல், இன்னிசை கூடிய என்னை வளர்த்து ஆளாய் கூட்ட எனது அன்பு சகோதரிமாகியே பாசத்துக்கு பெரிய கூறிய இன்னிசை கோயில் நடிகை ஜி.எம். கலையரசி அவர்கள் மடியிலே வள்ளியடி கதை அடி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கிணையாக பாட்டுக்கென்று அவருக்கென்று பாட்டான் அடுக்குமொழி துடுப்புடன் பேசக்கூடிய நமது கமுதி மாணவன் போற்றக்கூடிய ஏ.எஸ். சத்யேந்திரன் அவர்கள் மடியிலே நார்தான் கழகப்படியாக காத்துக் கொண்டுள்ளார். அதுக்கிணையாக ஆரமணி கலையரசு, ஆரமணி பின்பாட்டு சக்கரவர்த்தி என்று அழைக்கக்கூடிய பாசத்துக்கு கூறிய அன்பு அண்ணா தமக்கென்று ஒரு வெட்டிமோ சொல்லக்கூடிய பிரபல யூடியூப் புகழுமாகி தெஞ்சிய நந்தன மாணவன் கண்டெடுத்து ஜி பாலச்சந்திரன் அவர்கள் மடியிலே ஆரமணி பின்பாட்டு. அப்பனோ ஆத்தானோ கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னானோ பாசந்தான் புரியல, கொத்தோடு நாவளத்த பூவு ஒண்ணு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனோ ஆத்தானோ கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னானோ பாசந்தா புரியல, அப்பன் ஆத்தாரோ கண்ணுக்கே தெரியல, ஆடான பின்னாலும் பாசந்தா புரியல, கொத்தோடு நாவலக்க குரு ஒன்று நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்கிறது கொஞ்சம் கூட அஞ்சல, குத்தி குத்தி கிழிக்கிறது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பன் ஆத்தாரோ கண்ணுக்கு தெரியல, ஆறான பின்னாரோ பாதந்தான் புரியல. பொத்தி பொத்தி வரத்த உள்ள நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல, பொத்தி பொத்தி வரத்த உள்ள நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல, நப்பி வந்த அப்ப அத்தா நட்ட நடுவீர, நப்பி வந்த அப்ப அத்தா நட்ட நடுவீர, உத்திவையில் என்னை அடிக்க
பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெத்தெடுத்தேன் பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெத்தெடுத்தேன் அப்பனோ ஆத்தானோ கண்ணுக்கு தெரியல ஆனானோ பாசந்தான் புரியல பாசந்தான் புரியல பாசந்தான் புரியல பாசந்தான் புரியல பழைய கை தட்டுங்க. ஏன்னா ஒரு அப்பனு ஆட்டாள் இல்லாட்டினா யாருமே ஒரு மனிதன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த தத்துவ பாடல பாடிலே அன்பண்ணா தெரிய நினைந்தால் பாலச்சந்திரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறான். ஆமா ஆமா அந்த மாதிரி பாட்டுல யாராலுங்க கேட்க முடியும் கண்டிப்பான முறையில. கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதாங்க. அதுக்கு நேகி ஆமா ஒரு பெத்த உண்மைக்கேங்க அதெல்லாம் தெரியாது. அப்படி தெரிஞ்சா நான் பிடிக்க போறேன் அப்படிலாம் இருந்தாலும் இது கிடையாது. பல வாத்தியங்கள் பல வாத்திய கலைஞராக கூறிய பாசத்துக்குரிய கூறிய அஞ்சூர் நாடு மானம் பெற்றெடுத்து எனது அன்பு மாமாமாகி ஏனாடு மானம் பெற்றெடுத்து எஸ் ஓ செல்வராஜ் மாமா அவருக்கு மடியிலே மிருதகம் தொப்பி அண்டோயாக்
பாத்துக்கும்படியாகக்கூடிய அதே 500 நாடு மானம் கண்டெடுத்து பாத்துக்கும்படியாகக்கூடிய ஏனாதி மானம் கண்டெடுத்து அன்பு மாமம் ஐயே MKM சத்தியமூர்த்தி மாமா அவருக்கு மடியிலே ஆடுவான் பல வாத்தியங்கள். சம்பளம் கிடையாதுங்க சத்தியமூர்த்தி மாமா இழுத்து போடுங்க ஐயே. அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒரு தாய் தந்தையமாக வழங்கக்கூடிய பார்த்து கூறிய அன்பப்பாமையே பயிற்சேரி மாணவன் கிடைத்த VSK செல்வப்பா அவர்களுடைய சீனன் தாளம் பலே பலே அதுக்கு அணியாக எங்களுக்கு சிறந்த முறையில் சீன் அமைத்த பாசமிகு ஆமாம்மா குத்தட்டு விட வேணாம். ஏன்னா மற்ற தாள கலைஞர்லாம் பார்த்தா ஒத்த குத்தோட விளையாட்டு விடுவாங்க. நண்பப்பா நல்லா ஏன்னா சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் எங்கள் அப்பாவை பார்க்க சந்திச்சு. ஆமாம் 5 வருஷம் ஆகி போச்சு. ஆமாம் சிறந்த முறையில் சீன மைத்த பாசமிகு அன்பப்பா மைகி அஜய் சீன் கம்பெனி உரிமையாளர் பாசமிகு அன்பப்பா வயல்சேரி VSK செல்வம் சீனமைத்த அன்பப்பா அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொள்கிறோம். அதுக்குனாக இந்த நாடக கலைஞர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்குனாக எங்களுக்கு சிறந்த முறையில் ஒலி அமைக்கும் சென்றாமா தமக்கென்று ஒரு வெட்டி மனசு கொண்டு ஒரு கூடி பார்த்து கூடிய முத்தூர்லாய் அம்மன் ரேடியோஸ் இளஞ்சம்பர் உரிமையாளர் K செல்வவேல் போடுங்க அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவள் பொன்பொருளை அள்ளி தருபவள்
ஓலோ பலே 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 அருமையான முறை ஒளி அமைத்த பாசத்துக்கு கூறிய முத்திரலாய் அம்மன் ரேடியோஸ் அவர்களுக்கும் அது பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உரிமையானார் செல்லவேல் அண்ணா அவர்களுக்கும் நீங்கள் சார்பில் எங்கள் சார்ந்த கலைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொள்வோம். அதுக்கினாக பந்தல் அமைப்பு பாசமிகு அன்பானார் குருசாமி பந்தல் அமைப்பு உரிமையாளர் குருசாமி அன்பானவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கினாக இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு அப்பாவுமாகிய பாசத்துக்கு கூறி தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளர் எனது அன்பு அப்பாவுமாகிய 6 கோடி மாணவ கண்டெடுத்து என்.கே. வல்லரசன் ராஜா நடிகர் இந்த நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் பாசமிகு அன்பு அப்பா நமது வீரபாண்டிய கட்டபொம்மன், ஹரிச்சந்திரா, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, காலை கத்த கருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, சீஜால நேரத்துக்கு எங்க அப்பா வியாபாரத்துக்கு போற ஆரக்குடியில அனைத்தும் ஆமா அனைத்து இந்த கான்ட்ராக்ட் மட்டும் இல்லை, எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் அருமையப்பா வல்லரசப்பா அவர்கள் நாடுபடி மிக தாய்மட கேட்டுக்கொண்டு அதுக்கிணையாக இதிலே ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை என்று அழைக்கக்கூடிய எனது அன்பு சகோதரி முதல் சந்திப்பு பண்ணிக்கிட்டேன். அன்பு சகோதரி மைய திண்டுக்கல் மாணவர்கள் எடுத்து மணிமேகலை டாசான் கவிஞாடி கற்றுக் கொண்டுள்ளார்கள். வாடா மல்லி நான் தாண்டி வாடி உள்ள பூங்காத்தா சோடா பூவ போலத்தான் பொங்கி நானும் போனேண்டி வாசபூத்த வாடி புள்ள அடி நானும் நேச வச்சு பேச பார்க்கிறேன். உங்கள் முன்னால் பப்பனா நடத்தி கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை குடும்பத்தில் ஒருவர் மையே எனது வல்லத்த ஆளாய் கூட்ட எனது அன்பு தெய்வம் மையே நமது மதுரை ஏர்போர்ட் அருகமுள்ள நமது நல்லூர் மாணவன் நடத்த வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவன் மதுரை சிந்தாமணி அருகாமுள்ள சத்யா நகர் மாணவன் நடத்த NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னால் பப்பனாடி காத்துக் கொண்டுள்ளேன். ஆமாப்பா அப்போ எனக்கு நானே ஒரு பாட்டு பாடினேன். இப்போ அந்த அந்த முக்கியத்தை ராஜ்தேவ் இப்போ உங்களுக்கு தானே? ஆமா எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க. இப்போ எப்படி பாட்டு பாட உங்களுக்கு நல்லா தூக்கி வச்சு பாடுங்க. இப்போ சரி ஆமா வாழ்க்கை வேணும் வளர வேணும் நீதான் வாழ்க்கையில உயர வேணும். வாழ்க்கை வேணும் வளர வேணும் ஐயா வாழ்க்கையில உயர வேணும். காலமல்லா கத்தந்திர நீதா காளியம்மன வணங்க வேண்டும். நீதா காளியம்மன வணங்க வேண்டும். பலே பலே பலே
அதுக்கிணையாக நாடக கலைஞர்களை தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பாசமரியாக கூறிய எனது அன்பண்ணாமைக்கு நமது கண்டிலன் தங்கப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் பாசமிகு அன்பண்ணா ஏகநாதர் கேபிள் அண்ணா அவர்களுக்கும் ஏவிஎம் காடமங்கலம் முருகன் அண்ணா அவர்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை சேர்ந்த கலைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விட வெளியே போயிட்டு டான்ஸ் காரப்பிள்ளை உங்களுக்கு தள்ளி டக்குன்னு வெளியே என்ற காரணத்தினால அல்ல. எப்படி தெரியுமாங்க எப்ப தள்ளி என்ன பொம்பளைனாலே பறக்குறிய என்னவா நான் இப்ப விடிய அப்புறம் போக மாட்டேன் அப்படியே நக்கிறோம் பொம்பளை வந்தா விட்டேன் கோப்பு அப்படிலாம் இருந்துட்டாலும் போய் டான்ஸ் காப் டக்கு வெளியே சேர்ந்த காரணத்தினால நம்ம இங்க நடிப்பு இருக்கு ரசிப்பு இருக்கு நட்பு இருக்கிற காரணத்தினால 2 ரூபாய்க்கு வீடியோ வாங்கி கொடுத்தீங்கன்னா சரியா போச்சு ஆமா நடிப்பு இருக்கு ரசிப்பு இருக்கு நட்பு இருக்கணும் சொல்லாத அன்பு வளர்க்கணும் பண்பு வளர்க்கணும் அடிமாறு நட்பு இருக்கு நட்பு இருக்கணும் நல்லதை சொல்லாத அன்பு வளர்க்கணும் அன்பு வளர்க்கணும் இளஞ்சம்பூர் முதலாளி ரத்ன சேதுபதி அஜய் சிங்கவரது பாடலை பாடச் சொல்லி ஹார்மோனிய சக்கரவர்த்தி அவர்களுக்கு ரூபாய் 200 வழங்கியுள்ளார். சிங்கம் வருது வழிய விடுங்கடா சிங்கம் சீரிப்பாய போகுது விலங்கி நில்லுங்கடா சிங்கம் வருது ஐயா சிங்கம் வருது வழிய விடுங்கடா சிங்கம் சீரிப்பாய போகுது விலகி நில்லுங்கடா சிங்கம் வருது வழிய விடுங்கடா சிங்கம் சீரிப்பாய போகுது விலகி நில்லுங்கடா வளர்த்த கால உக்கிரமா பாயுங்கால உக்கிரபாண்டிய வளர்த்த கால உக்கிரமா பாயுங்கால உலகமெல்லாம் போற்றுகிற தேவன் மகள் என்ற கால உலகமெல்லாம் போற்றுகிற தேவன் மகள் என்ற கால சிங்க வருது விலகி நில்லுங்கடா சிங்க சீரி பாய போகுது வழிய விடுங்கடா பிறந்த கால தேசமெல்லாம் போட்டுக்கால நாட்டில் பிறந்த கால தேசமெல்லாம் போட்டுகள் தேவர் மகள் என்று போனா தேசம் பற்றி பற்றுக்கால நாடு போட்டுக்கால தேசமெல்லாம் வளர்ந்த கால தேசமெல்லாம் வளர்கின்ற தெய்வீகம் என்ற கால நாட்டுக்கெல்லாம் உலக கால நம்மதரும் நாட்டுக்கெல்லாம் உலக கால நம்மதரும் என்ற கால சிங்கவதி திருவாய போகுது வழிய விடுங்கடா பசுமுடனே பிறந்த கால பச்சியுடன் வந்த கால பசுமுடனே பிறந்த கால பச்சியாக பிறந்த கால பார்ப்பவர்கள் கண்களுக்கு பசுமையாக நிற்கின்றார் பார்ப்பவர்கள் கண்களுக்கு பசுமையாக கொடுக்கின்றார் சிங்கவர்து அடடா சிங்கவர்து விலகில் விடுங்கடா சீவாய போகுது வழிய விடுங்கடா நாடு போட்டு வாழ்ந்த கால நன்மைகளை செய்த கால நாடு போட்ட வாழ்ந்த கால நன்மைகளை செய்த கால இந்த நாட்டு மக்கள் வணங்குகின்ற முத்து ராமனுக்கு என்ற கால நாட்டு மக்கள் வணங்குகின்ற நல்ல ஒரு சிங்க கால அடடா சிங்கவர்து விலகி விடுங்கடா திருவாய போகுது வழிய விடுங்கடா
பாட்டு சொல்லி என்ன முகத்தை பார்த்து சொன்னேன் வேற என்ன அதான் உனக்கு ஓ அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஏன் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு ஆளாளுக்கு உட்காந்துருக்கீங்க? அப்பா நானே வீட்டில் ஒரு ஆளை இப்படித்தான் விட்டு வந்திருக்கேன், பேசாம இரு. ஆமா. அப்புறம் மைக் செட்டுக்காரு சாப்பிட்டீங்களா? என்ன பூரா மிருதங்கர் முகரை பாரு, வேலையை பாரியா. அந்த ஆள் பேச்ச கேட்காதையா குடும்பத்தை கெடுத்துருவாரு. உண்மையாலுமே நல்லா இருக்கு. இந்த வெட்ட வெளியில இவ்வளவு நல்லா போட்டிருக்கீங்க. என் கல்யாணத்துக்கு நீங்க தான் போடுவீங்க. என் புருஷன் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவேன். நீ கிழிச்ச, அதனால வந்த வேலைக்கு போனோம். போமா நாடக நடிகர்கள் இடையே அப்பா அரிசியா இருக்கு. நாடக நடிகர்களுடைய ஒளிநாடா செய்து கொண்டிருக்க அன்பு 3 சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.